அதோட இந்த 41 பேர் இறந்திருக்கிறாங்க. மயக்கமுட்ட உடனே ஆம்புலன்ஸ் வந்து அவரெல்லாம் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டாங்க. அன்று காலை வரை 39 பேர் இறந்துட்டாங்க. அடுத்த நாள் காலையில் 2 பேர் இறந்திருக்கிறாங்க. மொத்தம் 41 பேர். இதுல அவசரமா ஒரு நபர் கமிஷன் அமைக்கிறாங்க. அவசரமா பதற்றத்தோட அங்க உடற்கூறு இறந்தவருடைய உடற்கூறு ஆய்வு செய்ய வேண்டும் ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு மாவட்ட ஆட்சியர் பிறப்பிக்கப்பட்டு இரவு 1:45 மணிக்கு அந்த பணியை துவக்குறாங்க. அந்த கரூர் அரசு பொது மருத்துவமனையில் 2 டேபிள் தான் இருக்குது. அதுக்கு மின் விளக்குகள்லாம் வேணும், அதுக்கு வேண்டியான வசதியெல்லாம் வேணும். அது 2 தான் இருக்குது. அப்படி 2 இருக்குதுன்னா இப்ப அமைச்சர் வந்து 3 இருக்குன்னு சொல்றாரு. சரி 3னே வச்சுக்கலாம் அவர் சொல்லபடி. அந்த 3 டேபிள்ல இன்றைக்கு கிட்டத்தட்ட 39 பேர் இறந்ததை எப்படி உடற்கூறு செய்யும்? பிரேத பரிசீலனை செய்ய வேண்டும் என்றால் அந்த பிரேத பரிசீலனை செய்யக்கூடிய மருத்துவர் தான் செய்ய முடியும், வேற மருத்துவர் செய்ய முடியாது என்று மருத்துவர் சொல்றாங்க. அப்படி அந்த மருத்துவமனையில் அவ்வளவு மருத்துவர் இல்லை.